வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து கொள்ளு வச்சு சூப்பரான ஒரு பருப்பு இல்லைன்னா தால் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான பொருள் செய்முறை என்னென்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து நான் 1 கப் அளவுக்கு வந்து கொள்ளு வந்து முந்தின நாள் நைட்டே வந்து வாஷ் பண்ணி ஊற வச்சு வச்சுருக்கேன். ஸோ அது வந்து ஒரு ப்ரெஷர் குக்கரில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இதில் வந்து ஒரு 5-6 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு வந்து நான் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக வந்து இதில் ஒரு பழுத்த தக்காளி வந்து ரஃபாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து தண்ணி வந்து நம்ம வந்து 2.5 கப்பு அளவுக்கு வைக்கலாம். அதுதாங்க இப்போ இதை மூடி போட்டு நம்ம வந்து நல்லா 2 விசில் வரட்டும்ட்டு ப்ரெஷர் குக் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இதை நான் வந்து நல்லா குக்கரில் போட்டு 2 விசில் வர வச்சுட்டேன். பருப்பு நல்லா வெந்துருச்சு. ஸோ இது வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் அள்ளி போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ இது மாதிரி வந்து குறைன்னு கொஞ்சம் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இதில் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து அந்த கொள்ளு வேக வச்ச தண்ணியை வந்து சேர்த்து கொஞ்சம் அரைச்சிக்கலாம். ஸோ அங்கே இது வந்து எப்படி பருப்பை வந்து தாளிக்கத்துன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் வந்து நம்ம 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் வந்து கடுகு சேர்த்துக்கலாம். கூட வந்து 1/4 ஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துக்கலாம். கடுகு சீரகம் நல்லா பொரியட்டும் எண்ணெயில். கடுகு சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு வரமிளகாய் வந்து இந்த மாதிரி துண்டு துண்டாக கிள்ளி சேர்த்துக்கலாம். இது கூட வந்து ஒரு கொத்து ஃப்ரெஷ் கருவேப்பிலை, 10 சின்ன வெங்காயம் வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஸோ அதுவும் வந்து சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துட்டு இதெல்லாமே நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதக்கும் போதே வந்து நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். பருப்புக்கு சேர்த்துட்டு இதுவும் சேர்த்து வதக்கிக்கலாம். நம்ம வெங்காயம் வந்து ஃபாஸ்ட்டாக வதங்கணும். இப்போ பாருங்கள், வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க கொள்ளு பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துக்கலாம். ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துட்டு அடுத்தது வந்து நம்ம கொள்ளு வேக வச்சுருக்க தண்ணியை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு கொதி விடுங்க. இப்போ பாருங்கள், நம்ம வந்து கொள்ளு பருப்பு குழம்பு வந்து நல்லா ரெடியாகிடுச்சு. நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. சூப்பரான கொள்ளு பருப்பு குழம்பு வந்து ரெடி. இது நல்லா சுட சுட சாதத்தோடு கலந்து சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இனிமேல் செஞ்சு கொடுத்திங்கன்னா குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனல் ஆரஞ்ச் கேண்டி கிச்சனுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.